நல்ல ஒரு பண்டிகை நாட்களுக்குள்ளே நம்முடைய நாட்களை நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்திற்கு பெரிய அற்புதமான ஒரு காரியம்தான். ஹல்லேலூயா. எல்லா நாடுகளிலும் இந்த நாட்களிலே மிக விமர்சையாக உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நாட்கள். தேவனுடைய கிருபை 2023 துவக்கம் முதல் இந்த டிசம்பர் மாதம் வரை, இந்த கடைசி வாரம் வரை நம்மை கொண்டு வந்திருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உள்ளங்கரங்களில் நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதியும் அந்தமுமான தேவன் இந்த நாட்களிலே கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கிருபைக்காக கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. இந்த பண்டிகை நாட்களை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். முதலாவது தேவனுக்கான இடத்தை தேவனுக்கு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சியான காலை நேரத்தில், இந்த அருமையான பண்டிகை காலத்தில் ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் ஆசீர்வாதமாக உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை கொண்டு வந்தவர்கள் வேகமாய் உங்கள் வேத புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டின் லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையில் கிடத்தினார்கள். இந்த நாட்களில் எல்லா இடத்திலும் இந்த வேத வாசிப்பை நாம் கேட்க முடியும். தேவனுடைய கிறிஸ்து பிறப்பு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த காரியங்களை குறித்து எல்லா சபைகளிலும் பிரசங்கத்தை நாம் கேட்க முடிகிறது. வசனத்தை நிறைய இடத்துல நாம் கேட்க முடியும். ஆனால் இந்த இடத்துல மிக அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது. அதெல்லாம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாய் ஒரு ரட்சகர் பிறக்கிறார். இந்த உலகத்தை காப்பாற்றும்படியாய் ஒரு தேவன் பிறக்கிறார். உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னிக்கும்படியாய், நம்முடைய குற்றங்களை சுமக்கும்படியாய் ஒரு தேவன் இந்த உலகத்தில் பிறக்கிறார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அப்பேற்பட்ட ஒரு தேவனுக்கோ இந்த உலகத்தில் என்ன இல்லை, இடமில்லாமல் போய்விட்டது. நாட்களில் கிறிஸ்மஸ் ஆராதனை என்று சொல்லும் பொழுது மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால் 25ஆம் தேதி தான் கிறிஸ்மஸ். அப்படின்னா டிசம்பர் 1ஆம் தேதியே கொண்டாட்டம் ஆரம்பித்து விட்டது. தெருக்களிலே பார்க்கும் பொழுது அழகான லைட்ஸ் போட்டிருக்கிறார்கள். ஒரு குடில் கட்ட வேண்டுமானால் எவ்வளவோ லட்சங்கள் செலவழிக்கிறார்கள். ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், அவர் இந்த உலகத்திலே வரும் பொழுது அவருக்கு என்ன இல்லை, இடமில்லாமல் போய்விட்டது. தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் அசைவாடுவாரானால் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நிறைய பேரை பார்க்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9:30 மணிக்கு ஆராதனை என்றால் 10 மணிக்கு 10:30 மணிக்கு கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். நன்றாக ஒரு காரியத்தை யோசித்து பாருங்கள். ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸுக்கு போகணும், ஒரு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா 8:30 மணிக்கு ஸ்கூலுனா 8 மணிக்கு ஓடுகிறோம். ஆனால் தேவனுடைய ஆராதனை அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே அசைவாடும் பொழுது, தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே அவர் பிறக்கும் பொழுது, அவன் எப்பேற்பட்ட சூழல் வாழ்ந்த மனிதனாய் இருக்கலாம், நெருக்கமான சூழலில் வாழ்ந்த மனிதனாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் ஒரு தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே பிறப்பாரையானால், இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே அவர் பிறப்பாரையானால், அவனுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கவலைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அவர் சுமக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் ஆராதனை என்று சொன்ன உடனே பயங்கரமான டெக்கரேஷனுக்கு இடத்தை கொடுக்கிறார்கள், எவ்வளவோ காசு செலவழிக்கிறார்கள். எங்க சர்ச்சை இப்படி இந்த அளவுக்கு அழகுபடுத்த வேண்டும், இந்த குடில் இந்த அளவுக்கு பெருசா செய்ய வேண்டும், லைட் சிஸ்டம் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும், இங்க வைக்கிற சவுண்டு
30 ஊருக்கு கேட்கணும். பக்கத்தில் இருக்கிற ஊர் ஃபுல்லும் நாங்க வைக்கிற சவுண்டு கேட்க வேண்டும். எல்லாரும் எங்க ஊருக்கு குடில பார்க்க வரணும். ஆனா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நல்லா யோசித்து பாருங்க. நமக்கு பர்த்டே அப்படின்னா, இப்போ என்னுடைய பர்த்டேக்கு யார் தான் ஹீரோவா இருப்பா? நான் தான் முக்கியமான ஆளு, நான் தான் அந்த இடத்துல ஹீரோவாக இருப்பேன். ஆனா இந்த நாட்கள்ல எப்படி மாறிவிட்டது தெரியுமா? கிறிஸ்மஸ் ஆண்டவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை சொல்லிக்கொண்டு தன் மனம் போன போக்கிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இடமில்லாமல் போய்விட்டது. இயேசு கிறிஸ்துவிற்கு இடமில்லாமல் போன ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கதான் விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனுக்குள்ளே பிறக்கிறாரோ அந்த மனுஷனுக்குள்ளதான் வியாதிகள் மாறும், கட்டுகள் மாறும், போராட்டங்கள் மாறும், கவலைகள் மாறும். இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் எவ்வளவு ரூபாய் செலவழித்தாலும், எவ்வளவு காசு கொடுத்து சீரியல் செட்டு போட்டாலும், எவ்வளவு காசு கொடுத்து குடில் வைத்தாலும், இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே அவர் பிறக்கவில்லையானால், ஒரு குடும்பத்திற்குள்ளே பிறக்கவில்லையானால், எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அதுல ஒரு திறந்த வாசல் நம்முடைய வாழ்க்கையில வருவதில்லை. நல்லா கவனிங்கம்மா. கிறிஸ்மஸ் ஆராதனை நாம் செய்வது சரிதான், கிறிஸ்மஸை கொண்டாடுவது சரிதான், நல்ல புது துணி எடுப்பது நன்றாக இருக்கிறது, நல்ல மகிழ்ச்சியோடு ஒரு சபையில உட்கார்ந்து கிறிஸ்து பிறந்த பாடல்களை பாடி நல்ல சாப்பாடை சாப்பிடுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில முதலிடம் இருக்கிறதா? வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய சமூகத்திற்கு முக்கியத்துவத்தை செலுத்துங்கள், தேவனுடைய வசனத்துக்கு முதலிடத்தை கொடுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுங்கள். First seek the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அவர் உங்களுக்குள்ளே பிறக்கும் பொழுது பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், கண்ணீர் மாறும், கவலைகள் மாறும். இந்த கிறிஸ்மஸ் திருநாளிலே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்குள்ளே பிறக்கும் பொழுது வாழ்க்கையை தலைகீழாக அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஒரு மனுஷன் அழகான ஒரு போர்டை ஒரு நாள் பார்க்கிறான். தெருவிலே சமத்துவ கிறிஸ்மஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பங்கேற்கலாம், பெரிய ஒரு கிறிஸ்மஸ் விழா ஒன்று நடத்துகிறோம், நீங்கள் இந்த சபைக்கு வாருங்கள் என்ற ஒரு அழகான ஒரு போர்டை பார்க்கிறான். இவனுக்கு பயங்கர ஆசை, எப்படியாவது கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில நாமும் அந்த பண்டிகையில் இடம்பெற வேண்டும், அந்த சந்தோஷமான நாளில் நாமும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சபைக்கு விரைந்து ஓடுகிறான். பார்க்க ரொம்ப கருப்பா இருப்பான், சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறான். அந்த சபை பார்க்கும் பொழுது மிக பயங்கரமான பெரிய சபை, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே பார்க்க சர்ச் அவ்வளோ சூப்பரா ரொம்ப அழகாக இருக்கிறது. கிட்ட போறான், 2 செக்யூரிட்டி பக்கத்தில் நிற்கிறாங்க. அவனை பார்த்து கேட்டார்கள், கையில டோக்கன் இருக்குதா என்று கேட்டார்கள். இதற்காக டோக்கன் எடுத்திருக்க வேண்டுமே, டிக்கெட்ஸ் எடுத்திருக்க வேண்டுமே, உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இவன் சொன்னான், ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன், நான் போர்டை பார்த்தேன், சமத்துவ கிறிஸ்மஸ்ன்னு போட்டிருந்தாங்க, வருகிற எல்லாருக்கும் பரிசு கொடுக்கறதாகவும் சாப்பாடு கொடுக்கறதாகவும் போட்டிருந்தாங்களே, நான் அதன் பார்த்து தான் வந்தேன் அப்படின்னாங்க. நான் அவர் சொன்னாரு, அதற்கு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்று போட்டிருப்பார்கள். ஒரு டிக்கெட் எவ்வளோ ரூபா, முன்னாடி உட்காரணும்னா எவ்வளோ ரூபா, பின்னாடி நிற்கிறோம்னா எவ்வளோ ரூபா, சாப்பாடில் முதலிடம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ரூபா என்று தனியாக நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோமே, உன்னிடம் டிக்கெட் இல்லை என்றால் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்றார்கள். கலக்கத்துடனே நின்று கொண்டிருந்தான். ட்ரை பண்ணி பார்த்தான். ஒரு கட்டத்தில் அந்த செக்யூரிட்டிக்கு பயங்கர கோபம் வந்து அவனை பிடித்து தள்ளினான் பாருங்கள். இவன் உருண்டு 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 கீழே வந்து விழுந்தான். கீழே வந்து விழுந்து இருக்கிறான். இருக்கும் பொழுது மயக்கமான ஒரு சூழ்நிலையில் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அந்த தரிசனத்திலே கண்களை திறந்து பார்க்கும் பொழுது பக்கத்தில் ஒரு மனிதன் ஒருவர் இருக்கிறார். அந்த மனிதனை பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா நீ இங்கே இருக்கிற அப்படின்ட்டு கேட்டார். உடனே அந்த மனுஷன் மறுபடியும் இவரை பார்த்து கேட்கிறாரு,
ஏன்பா நீ இங்க இந்த இடத்துல படுத்திருக்கிற, தெருவில் எதற்காக படுத்திருக்கிறேன்னு கேட்கிறாரு. உன்னை அவன் சொல்றான், ஐயா இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாளை கொண்டாடும்படியாய், அவர் பிறந்த நாளை ஆராதிக்கும்படியாய் நான் ஆசையாக கடந்து வந்தேன். முடிந்து போகும்போது கிஃப்ட் கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டு சபைக்கு வந்தேன்யா. என் கிழிஞ்ச சட்டையை பார்த்துட்டு, நான் இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு என்னை உள்ள அனுமதிக்கல, என்னை வெளியே தள்ளி விட்டார்கள் என்று சொன்னானாம். உடனே அவரு ரொம்ப அழகான ஒரு குரல்ல சொன்னாரு, நீ யார் அங்கே தேடுகிறாயோ அவர்தான் நான் என்று சொன்னாராம். அந்த இயேசு கிறிஸ்து தான் நான் என்று சொன்னாராம். அந்த ஆராதனைக்குள்ளே கடந்து போக வேண்டும் என்று நானும் நினைத்தேன். ஆனால் என்னை உள்ளே அவர்கள் அனுமதிக்கவில்லை. உள்ளே ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் உள்ள போக அனுமதி கிடைக்கலப்பா. நான் இன்னைக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறேன். இடமில்லாதபடியால், நான் அங்கே பிறக்க முடியாதபடியால் வெளியே நின்று கொண்டிருக்கிறேன். உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. சந்தோஷமா வீட்டுக்கு போ, நான் உனக்குள்ளே பிறப்பேனே. ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும் என்று சொல்லி அவனை அவர் அனுப்பி வைத்தாராம். பெரிய சபையாக இருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், தீர்க்க தரிசனங்கள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு இடத்துல தேவன் இல்லை என்றால் எவ்வளவுதான் நாம் ஆராதித்தோம், எவ்வளவுதான் நாம் பாட்டு பாடி எந்த பிரயோஜனமும் இல்லை. வேதவசம் சொல்லியிருக்கிறது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அது பலன் என்ன? ஆண்டவர் உங்களுக்குள்ளே பிறக்க வேண்டும். இந்த நாட்களில் புதிய ட்ரெஸ் வாங்குறது எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கிறது. ஆனால் நாம் மறந்து போகக்கூடாத ஒரு காரியம், ஆண்டவர் நமக்குள்ள பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் வேகமாய் 2 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல போகிறேன். எதனால ஆண்டவர் நமக்குள்ள பிறக்க முடியாமல் தடையாயிருக்கிறது? 2வது, ஆண்டவர் பிறக்க வேண்டுமானால், நம் இருதயத்திற்குள்ளே அவர் அசைவாட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேகமாய் உங்கள் மத்தியில் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, தடையாயிருக்கிற காரியங்கள் 2 காரியங்களை சொல்ல போகிறேன். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்றாரு, நீ எங்க போன்னு சொல்றாரு? நினிவேக்கு போ என்று சொல்லுகிறார். ஆனால் யோனாவோ மனமற்றவனாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாய், தேவனுடைய வார்த்தைக்கு தன் செவியை சாய்க்காதவனாய் அவன் என்ன பண்றான்? தர்ஷீசுக்கு போகிறான். அழகான கப்பல்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான், சொகுசா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அப்பொழுது பயங்கரமான அலை அடிக்குது. அந்த கப்பலை கவிழ்த்து விடும்படியாய் பயங்கரமான புயல் காற்று வீசுகிறது. வெள்ளங்கள் பயங்கரமா அலை மோதி கொண்டிருக்கிறது. என்ன பண்றேன்னு தெரியல. அப்ப எல்லாரும் முடிவெடுத்து பார்க்கிறார்கள், நம்ம என்ன பண்ணுவோம்? சீட்டு குலுக்கி போடுவோம். யாருக்கு பேர்ல சீட்டு விழுதோ அவர்கள் என்ன பண்ணுவோம்? தூக்கி கடல்ல போட்டுருவோம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. சீட்ல எல்லாருக்கு பேரை எழுதுறாங்க, தாழ்ல பேரை எழுதுறாங்க, சீட்டு குலுக்கி போடுறாங்க. போடும் பொழுது யாருடைய பேர் வருகிறது? யோனாவுடைய பேர் வருகிறது. அவனை பார்த்து என்ன கேட்கிறாங்க தெரியுமா? எப்பா, நீ என்ன தவறு செய்தாய்? எந்த தீமை செய்தாய்? உன் நிமித்தமாக தான் இந்த கடல் இப்படி கொந்தளித்து கொண்டிருக்கிறது, காற்று இவ்வளவாக வீசுகிறது, நீ என்ன செய்தாய் என்று கேட்டார்கள். யோனா சொன்ன ரிப்ளை என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னாரு? நினிவேக்கு போன்னு சொன்னாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி நான் தர்ஷீசுக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அவனுக்கு அந்த இடத்துல இடமில்லாமல் போனது.
அந்த கப்பல்ல இடமில்லாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார். கீழ்ப்படியாமை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? தேவனுக்கு பிரியமில்லாமல், அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? கீழ்ப்படியாமை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நாளும் பிறக்க முடியாது. அப்படிப்பட்டவுடைய குடும்பத்துல தேவன் ஒரு நாளும் பிறக்க முடியாது. தேவன் பிறக்க வேண்டுமே ஆனால், தேவன் உங்க வாழ்க்கையில பிறக்க வேண்டுமே ஆனால், முதலாவது உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்க வேண்டிய அனுபவம் என்ன தெரியுமா? கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். ஆண்டோடைய வார்த்தைக்கு உறுதியாய் கீழ்ப்படிவோம். ஆண்டவர் அழகா ஆதாம் ஏவாளை உருவாக்குகிறார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு, எப்பா எது வேணாலும் சாப்பிடுங்க, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளும் உங்களுக்கு தான், இந்த தோட்டத்தில் என்ன நீங்க விரும்பினாலும் அது நீங்க ஆசை தீர சாப்பிடுங்கள், சந்தோஷமாய் சுற்றி பாருங்கள், வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரே ஒரு கண்டிஷனை கொடுக்கிறாரு, இந்த மரத்துல இருக்கிற பழத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யாதீங்க அப்படின்ட்டு கொடுக்கிறாரு. ஆனால் நம்முடைய ஆதாம் ஏவாளோ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு தன்னுடைய செவிகளை சாய்த்தார்கள். சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். நடந்த காரியம் என்ன? அந்த தோட்டத்தில் அவர்களுக்கு இடமில்லாமல் போய்விட்டது. கீழ்ப்படியாமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகிறது. கீழ்ப்படியாமல் வாழுகிற வாழ்க்கை ஒரு மனுஷனை இடமில்லாமல் போகிற அளவிற்கு அவனை தள்ளி விடுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை, தேவனை ஆராதிக்கிற பிள்ளை, அவருடைய 10 கட்டளைகளுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், பிச்சைக்கார நிலைமையில வாழலாம், மோசமான சூழ்நிலையில வாழலாம், பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் அற்று போன நிலைமையில வாழலாம். ஆனால் வருங்காலத்தை தேவன் உயர்த்த அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது பார்க்கிறோம், ஆண்டவர் பிறக்க முடியாத அளவிற்கு இடமில்லாத ஒரு நிலைமை எப்போ வரும் தெரியுமா? நீங்கள் கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது. முதல் காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படியாம இருப்போம்னா தேவன் நமக்குள்ளே பிறக்க முடியாது. இரண்டாவதாக ஒரு காரியத்திற்குள்ளே கடந்து போவோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மிக அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கோபுரத்தை கெட்டுகிறார்கள், அதற்கு பாபேல் கோபுரம் என்று பெயர் வைக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கிறது, என்ன தெரியுமா? இது பூமியிலிருந்து பரலோகத்தை தொட வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுறாங்க. சரி, கெட்டுறது பிரச்சனை இல்லை, சந்தோஷம்தான், நல்ல பெரிய கோபுரத்தை கெட்டுங்க. ஆனால் அவர்களுக்குள்ள மோசமான ஒரு குணாதிசயம் காணப்பட்டுச்சு. என்னது காணப்பட்டுச்சு? தங்களுக்கு பேர் உண்டாக, தங்களுடைய நாமம் உயர்த்தப்பட அவர்கள் என்ன பண்ணார்கள்? அந்த கோபுரத்தை கட்டுறாங்க. நிறைய நேரத்தில் நமக்குள்ள ஒரு பெருமை காணப்படுகிறது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது வேற எதற்கும் எதிர்த்து நிற்கிறார்னு போட்டிருக்கிறார், எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் வாசிக்கும் பொழுது நான் படித்த ஒரு காரியம், ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாரோ இல்லையோ, ஆனா பெருமை உள்ளவனுக்கு, மனமேட்டிமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல பெரிய மனுஷனா வாழலாயா, ஆஸ்தி அந்தஸ்தோடு வாழலாம். சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றான், சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனால் நானோ என்னை உண்டாக்கிற தேவனை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்ட முடியும். ஹல்லேலூயா. படைத்த தேவனை குறித்து மாத்திரம்தான் மேன்மை பாராட்ட முடியும். இந்த உலகத்துல எல்லாம் அற்று போய்விடும், எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆனால் இருதயத்திற்குள்ளே இயேசு இருப்பாரே ஆனால், இந்த ஆத்துமா இயேசுடைய கரங்களிலே இருக்குமே ஆனால், அந்த இரண்டாம் வருகை வரும் பொழுது இந்த உலகமே அழிந்து போனாலும் கூட அவர் நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கிறோம்,
பாபேல் கோபுரத்தை தங்களுடைய பேர் உயர்வுக்காக கட்டுகிறார்கள். நாட்களிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்து பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு சபைகளிலும் எங்களுடைய சபை பெரிய குடில் கட்டி இருக்கணும், எங்களுடைய சபையில பெரிய ஸ்டார் போட்டிருக்கணும், லட்சம் கணக்கில் நாங்கள் செலவழித்து இருக்கிறோம். அதிலே ஒரு பெருமை காணப்படுகிறது. கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சந்தோஷம்தான். ஆனால் நாம் எவ்வளவு செலவழித்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பிறக்கவில்லையானால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறிக்குள்ளே தள்ளப்படும். வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவருக்கு என்ன கிடைக்கல? நல்ல ஒரு இடம் கிடைக்கல. ஏழ்மையான ஒரு நிலைமையில் அவர் பிறக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, ஆண்டவருக்கு முன்பதாய் மனத்தாழ்மையோடு இருந்து பாருங்கள். ஆண்டவருக்கு முன்பதாய் உங்களுடைய இருதயங்கள் உடைக்கப்படட்டும். ஆண்டவருக்கு முன்பதாய், தகப்பனே என்னை தாழ்த்தி தருகிறேன், நீர் எனக்குள்ளே பிறந்து வாரும் அப்பா, என்னை புதிய மனுஷனாய் மாற்றும், என்னுடைய இருதயத்திற்குள்ளே நீர் கடந்து வாரும், என்னுடைய வெறுமைகளை மாற்றும், நிந்தனைகளை மாற்றும் என்று சொல்லி பாருங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நமக்குள்ளே பிறக்கும் போது, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே, இந்த பண்டிகை நாளிலே அவர் நமக்குள்ளே பிறக்கும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அவர் அதை சுமக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது பார்க்கிறோம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிறப்பதற்கு தடையாய் இருக்கிற காரியங்கள் என்ன? கீழ்ப்படியாமை தடையாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கிறோம், பெருமை. ஒரு மனுஷனுக்கு தேவன் நமக்குள்ளே பிறப்பதற்கு அது தடையாக மாறுகிறது. ரெண்டு காரியங்களை மறுபடியும் உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். தேவன் நமக்குள்ளே இனி பிறக்க வேண்டுமானால், இதுவரை ஒருவேளை பெருமையோடு வாழ்ந்திருக்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளே பிறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் பிறக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட மனுஷர்களாய் வாழ வேண்டும்? வேகமாய் ரெண்டு காரியங்களை எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். முதலாவது ஒரு அனுபவம் நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். மூல பாஷையில பெத்லகேம்னா அர்த்தம் என்ன? அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். பேத் என்பதற்கு வீடு, லகேம் என்றால் அப்பம் என்ற அர்த்தம். அப்பத்தின் வீட்டுக்குள்ளே கடந்து வருகிறான். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் பிறக்க வேண்டுமானால் முதலாவது உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அனுபவம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னதான் நெருக்கம் வரட்டும், சிலரை பார்க்கும் பொழுது கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு மாத்திரம்தான் தேவனுடைய ஆராதனைக்கு வருவார்கள், நியூ இயருக்கு மாத்திரம்தான் தேவனுடைய சமூகம் வேணும். எதுக்கு? வாக்குத்தத்த ஆராதனை. அந்த வாக்குத்தத்தம் தான் அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்கள வழி நடத்தணும். வாக்குத்தத்தத்தை கையில் வாங்குறதுக்காக வருவாங்க. சரி, நியூ இயர் சர்வீஸை விட்டா சரி அடுத்த வாரம் வருவாங்கன்னு பார்த்தா அடுத்து குட் ஃப்ரைடேக்கு வருவாங்க. எதனால? இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சிருக்கிறார். நல்லா இருக்கு பிரதர். அடுத்து குட் ஃப்ரைடே விட்டா அடுத்து ஈஸ்டர் ஆராதனை. பரவாயில்ல, நல்லா மட்டன் பிரியாணி வச்சு சாப்பாடு தான். ஈஸ்டர் முடிஞ்சா அதுக்கு பிறகு ஆளை பார்க்கவே முடியாது. அடுத்து எப்போ தான் பார்க்க முடியும்? கிறிஸ்மஸுக்கு தான் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? யாரு தேவனை முதலிடத்துல தூக்கி வைக்கிறாங்களோ, இந்த உலக பிரகாரமான காரியத்தெல்லாம் விட்டுட்டு, உலகத்தில் நடக்கிற காரியத்தெல்லாம் விட்டுட்டு, யாரு தேவனை முதலிடத்துல தூக்கி வைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவன் பிறக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பிறக்க வேண்டுமானால் முதலாவது உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அனுபவம் என்ன? பெத்லகேமுக்குள்ளே நீங்கள் காணப்பட வேண்டும். முதல் முறையா சென்சஸ் எடுக்கிறாங்க. குடி உரிமை
இத்தனை பேர் இந்த ஊர்ல இருக்கிறாங்க, இந்த ஊர்ல இத்தனை பேர், இத்தனை குடும்பம் வாழுது, கணக்கெடுக்கிறாங்க. அதற்காக எல்லாரும் என்ன பண்றாங்க? தாவீதின் ஊராகிய பெத்லகேமுக்கு வருகிறார்கள். அங்கதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் பிறக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ள பிறக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? பாக்கியவானாய் இருக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான், விலை உயர்த்தப்பட்டவனாய் இருக்கிறான், கழுவப்பட்டவனாய் இருக்கிறான். இரவும் பகலும் வேதத்துக்குள்ள இருந்து பாருங்க, நம் நடக்க வேண்டிய வழிகள் அது கற்றுக் கொடுக்கும். அந்த வசனம் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றும். அந்த வசனம் நமக்குள்ளே இடைப்படும். அந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ளே இடைப்படும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டமா இருக்கலாம், நம்ம கவலைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஆனா அந்த வசனங்கள் நமக்குள்ளே பேசும் பொழுது மனதில் இருக்கிற பாரங்கள் மாறி உண்மையான கிறிஸ்மஸ் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். ஹல்லேலூயா. நாட்களில் ஜனங்கள் தன் மனம்போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கிறிஸ்மஸ் நம்ம நாகர்கோவிலில் ஃபேமஸோ அதே போல நாளை கழிச்சு நியூஸ் எடுத்து பார்ப்போம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் முடிந்த அடுத்த நாள் அழகான ஒரு கணக்கெடுப்பை சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு மதுபானம் விற்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கணக்கை சொல்லுவார்கள். சபைக்கு வந்தவர்களை காட்டிலும் மதுபான கூடங்களிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலும் செலவழிப்பது அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் ஒரு பயங்கரமான நாட்களுக்குள்ளே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லையானால் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது பிரியமானவர்களே. அவருடைய வருகையில ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் அவருக்கு கண்களுக்கு முன்பதாய் அது ஓப்பனாக இருக்குது, டிரான்ஸ்பரண்டா இருக்குது. நாம் என்ன செய்கிறோம் என்று அவர் அறிந்திருக்கிறார், நாம் எங்கே நடக்கிறோம் என்று அவர் அறிந்திருக்கிறார். அந்த தேவன் நமக்குள்ளே பிறக்கும் பொழுது நம்முடைய மன விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பெத்லகேமை தேடுவோம், ஆராதனையை தேடுவோம், வசனத்தை தேடுவோம், தேவனோடு கூட ஐக்கியத்தை தேடுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்திற்குள்ளே வேகமாய் கடந்து செல்லும் அதே வசனம் லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கடத்தினார்கள். நல்லா கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்க போறாரு. மரியாளுக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியும். முதல்ல மரியாள் என்ன பண்ணிருக்கலாம்? அவர்களுக்கு தேவதூதன் வந்து சொல்றாரு, அம்மா நீ பரிசுத்த ஆவியினால கற்பம் தரிக்கப்படுவாய், அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்பொழுது மரியாளுக்கு திருமணம் நடக்கல. அவள் என்ன நினைத்திருக்கலாம்? நான் இதை செய்வேனே ஆனால் என் வாழ்க்கை எப்படி ஆயிடும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். ஆனால் மரியாளோ தேவனுக்கு இடத்தை கொடுக்கிறாள். முதலாவது பார்க்கிறோம், தேவனுக்கு இடத்தை கொடுக்கிறாள். இரண்டாவதாக ஒரு காரியத்தை கவனிங்கள். யோசேப்பு என்னெல்லாமோ நினைத்திருக்கலாம். திருமணம் ஆகவில்லை, ஆனால் இவ்வளோ கர்ப்பவதியாக இருக்கிறாளே. யோசேப்பு மனசுக்குள்ளே ஒருவேளை கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட அவனுடைய இருதயத்தில் தேவனுக்கென்று ஒரு இடத்தை கொடுக்கிறான். மூன்றாவதாக பார்க்கிறோம், சத்திரத்துல இடம் இல்ல, பெரிய ராஜ மாளிகையில இடம் இல்ல, ஆனால் மாட்டு தொழுவம் அவருக்கு இடத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இடத்தை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே, இருதயத்தை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவங்க அப்பாவுக்கு இந்த கிறிஸ்மஸ் டைம் தான் அழகான பர்த்டே வந்தது, பிறந்த நாள் வந்தது.
ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைங்கள் கையில அப்பா பாக்கெட் மணியாக சில காசுகளை கொடுப்பார். அந்த மூத்த பையன் கொஞ்சம் அவங்க அப்பா கொடுத்த காசுல சில காசுகளை சேகரித்து வைத்து அந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு நல்ல ஒரு கிஃப்டை வாங்கணும்னு சொல்லிட்டு கிஃப்டை வாங்கி வைத்திருக்கிறான். ஆனால் இந்த சின்ன பையனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவனுக்கு கிடைக்கிற காசுல சாக்லேட்ஸ் தான் வாங்க முடியுமே தவிர அப்பாவுக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்க முடியல. பர்த்டே வந்துச்சு. எல்லாரும் அந்த வீட்டிற்கு வரும்பொழுது அவங்க அப்பாவுக்கு அழகழகான பரிசுகளை கொடுக்கிறார்கள். அவங்க அப்பா விரும்புகிற பரிசெல்லாம் கொடுத்தார்கள். இந்த சின்ன பையன் ஓரமா நின்று கொண்டே இருந்தான். எல்லாரும் அவனிடத்துல கேட்டாங்க, அப்பா உங்க அண்ணன் அழகான ஒரு உல்லன் ஜாக்கெட் உங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த குளிர் நேரத்தில் அதை போட்டிருந்தா நல்ல இதமாக இருக்கும் என்று சொல்வதற்காக அழகான ஜாக்கெட்டை கொடுத்திருக்கிறான், நீ என்ன கொடுத்தாய் என்று கேட்டார்கள். இவன் கண்களிலே கண்ணீர் தார தாரையாக பாய்ந்து ஓடியது. என் தகப்பனுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே, என் தகப்பனுக்கு நான் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே, நான் என்ன கொடுக்க முடியும் என்று கதறினான். வேகமாக அந்த இருக்கிற ஒரு கிச்சன் ரூமுக்குள்ளே ஓடினான். எல்லாரும் இவனுக்கு பின்னாடி ஓடினாங்க. இவன் என்ன பண்ண போறானோ தெரியவில்லையே, இவன் எங்கே ஓடுகிறான் என்று பின்னாடியே ஓடினாங்க. கிச்சன் ரூம்ல போயிட்டு வேகமா ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டான். போட்டு ஒரு பெரிய ஒரு தட்டு ஒன்று எடுத்தான். வேகமா தர தர தரான்னு இழுத்துட்டு வந்தான். அவங்க அப்பா நிற்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளேட்டை போட்டுட்டு சொன்னான், அப்பா என்னிடத்தில் உமக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, என்னையே உமக்காக தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னானாம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்ணீரோடு அவனை பார்க்குறாங்க. நாங்கெல்லாம் ஏதோ ஒரு பொருளை தான் அவனுக்கு கொடுத்தோம், எங்க கையில கிடைச்ச காசை தான் அவனுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்தோம். ஆனா அந்த சின்ன பையனை பாருங்க, தன்னையே தன்னுடைய அப்பாவுக்கு என்று அர்ப்பணிக்கிறான். இதுதாயா பாசம் உலகத்துல. நீ உலகத்துல கொடுக்கிற காணிக்கை ஆண்டவர் பார்க்கவில்லை, நீ செய்கிற காரியத்தை ஆண்டவர் பார்க்கவில்லை, உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது மாத்திரம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்துல 2 பேர் காணிக்கை கொடுக்கிறாங்க. ஒருவனுடைய பேர் காயின், ஒருவனுடைய பேர் ஆபேல். ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? வேத புத்தகம் அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறது, அவன் மனப்பூர்வமாய் தேவனுக்காய் கொடுத்தான். காயின் அப்படி இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்கணும், அவர் கொடுக்க சொல்லி இருக்கிறாரு அதனால கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தான். ஆனா ஆபேல் அப்படி கொடுக்கல, தேவனுக்கு நான் கரெக்டா கொடுக்கணும், எல்லாத்துலயும் ஆண்டவருக்கு கரெக்டா கொடுக்கணும், ஆண்டவருக்கு கரெக்டா கொடுத்தான். வசனம் சொல்லுகிறது, காயினை காட்டிலும் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆண்டவர் நீங்க கொடுக்கிற இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கொடுக்கிற காணிக்கை ஆண்டவர் எதிர்பார்க்கல, நீங்க கொடுக்கிற கிஃப்ட் ஆண்டவர் எதிர்பார்க்கல, நீங்க கொடுக்கிற ஸ்வீட் ஆண்டவர் எதிர்பார்க்கல, வீட்டில் போட்டிருக்கிற அழகான ஸ்டாரு, அழகான கிறிஸ்துமஸ் ட்ரீ, இது ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் உள்ளத்தை மாத்திரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் தங்குவதற்கு இடத்தை கொடுத்து பாருங்கள், அவர் தங்குவதற்கு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். தேவன் உங்க வாழ்க்கையை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 4 காரியத்தை சொல்லி இருக்கிறோம். ஒரு கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கிறிஸ்துமஸ் நாட்கள்ல எப்படிப்பட்ட மனுஷனாய் வாழ வேண்டும்? எதனால தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிறக்க முடியாது? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிந்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், ஆனா எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். சிலரை பார்க்கும் பொழுது எந்தெந்த மனுஷனுக்கெல்லாமோ பயந்துட்டு இருப்பாங்க. இவர் என்ன அப்படி சொல்லிடுவாரு, இந்த மனுஷன் அந்த வார்த்தையை சொல்லிடுவாரு, நான் இங்க போனா அவங்க திட்டிடுவாங்க, இந்த காரியத்தை சென்றா அவங்க என்ன சபையில சேர்க்க மாட்டாங்க, இந்த சபை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. பிரியமானவர்களே, நீங்க வேற யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவையில்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், தேவன் உங்களை உயர்த்துவார். 2வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பெருமை ஒருத்தனுக்குள்ளே காணப்படுமேயானால் ஒரு நாளும் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. பெருமையோடு
தேவனுடைய வாழ்க்கையில அவர் பிறக்க முடியாது. தாழ்மையோடு இருப்போம். ஆண்டவர் பெருமை உள்ள பங்களால பிறக்கல. அவர் நினைச்சிருந்தா, அவர் சாதாரண மனுஷன் இல்லையே, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர். ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் ராஜ மாளிகையில பிறந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அதெல்லாம் விட்டுட்டு எங்க வந்து பிறக்கிறாரு? ஒரு மாட்டு தொழுல வந்து பிறக்கிறார். நினைச்சு பாருங்க அவர் சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும்னு. இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தே தன்னுடைய கரங்களினால் அவர் வார்த்தையினால உண்டு பண்ணினவர். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால், இருதயத்துல கொஞ்சம் நினைச்சிருந்தா ராஜ மாளிகையில ஒரு ராஜாவாக பிறந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மனு குலத்துல சாதாரண மனுஷனாக, ஒரு ஏழை கோலமாக அவர் பிறந்தார். எதற்காக தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியா, ஏழைகளாய் வாழுகிற நமக்குள்ளே ஒரு வித்தியாசமத்தை கொண்டு வரும்படியாய் தேவன் பிறந்தார். பெருமைகளை உதறி தள்ளிவிட்டு தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் மனத்தாழ்மையோடு வாழ்வோம். ஆண்டவர் நமக்குள்ளே பிறக்க வேண்டுமானால் வசனத்துக்குள்ளே நாம் நிலைத்திருப்போம், பெத்லகேமுக்குள்ளே நிலைத்திருப்போம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், இருதயத்தை திறந்து கொடுங்கள். அவர் பணத்தை கேட்கல, சபையை கேட்கல, பெரிய பெரிய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறோம், 5000 ரூபாய்க்கு போட்டிருக்கிறோம், 10,000 ரூபாய்க்கு சாரி கட்டியிருக்கிறோம், அதை ஆண்டவர் கேட்கல. கிறிஸ்மஸ் நாளில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்திற்குள்ளே வருவதற்கு இடத்தை கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பண்டிகை நாட்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பண்டிகை நாட்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் ஊழியத்தின் சார்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் புது வருஷ வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.